எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம 2 கத்திரிக்காயும் ஒரு முட்டையை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க நம்ம தோட்டத்தில் போய் 2 கத்திரிக்காய் பறிச்சுட்டு வந்துடலாம். இது என்னோடய மாடி தோட்டத்தில் வச்சுருக்க கத்திரிக்காய் தான். இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு வீடியோ போட போகிறோம். நமக்கு தேவையான 2 கத்திரிக்காய் மட்டும் பறிச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. கொஞ்சம் பருங்கத்திரிக்காய் பார்த்து 2 மட்டும் நமக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கலாம். இன்னுமே நிறைய கத்திரிக்காய் நம்ம செடியில் கிடக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முட்டை எடுத்துருக்குறேன், அது நல்லா நம்ம அடித்து எடுத்துடலாம். அந்த முட்டை நல்லா நுர பொங்க நம்ம முட்டை கலரி வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு அடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணிடலாம். ரொம்ப மெலிசாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரே மாதிரி இதே சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். 2 கத்திரிக்காயை நான் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ அதை ஒரு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். தண்ணியில் போட்டுட்டு நம்ம வடிகட்டி தொடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், முட்டை கலந்து வச்சுருக்கோம். அதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா நம்ம அடித்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவி தொடச்சி வச்சுருக்க கத்திரிக்காய் பீஸ்களை இதில் போட்டுடலாம். இதுக்கு நான் 2 டீஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்க்குறேங்க. இப்போ இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், கலந்து விட்டுட்டு இப்போ போடுற மாதிரி இல்லை, கொஞ்சம் நம்ம இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்தா தான் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இன்னொரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் அளவு மைதா சேர்த்துருக்குறேன். ஒரு முட்டைக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஒரு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை காய வச்சுக்கிறேன். எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது, கொஞ்சம் மிதமான தீயில் தான் இருக்கணும். லைட்டாக கொஞ்சம் மிதமான சூடு வந்தவளே போதும். ரொம்ப வச்சிட்டோம்னா சீக்கிரம் முட்டை கரைஞ்சி வந்துடும். அப்போ உள்ள கத்திரிக்காய் வேகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க, மீடியம் சைஸில். எண்ணெயுமே ரொம்ப சூடாகாமல் கொஞ்சம் சுமாரான சூட்டில் இப்போ போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா கத்திரிக்காயும் நான் இதில் சேர்த்துடலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டோம். இப்போ ஒரு பக்கம் நல்லா சிவந்து வந்துடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போது நல்லா உள்ள கத்திரிக்காய் வெந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. நம்ம எல்லா கத்திரிக்காயும் எடுத்துருவோம். எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த கத்திரிக்காய் கூட நம்ம பெப்பர் தூள் போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீனி போட்டு சாப்பிட்லாம்ல, வத்தல் தூள் போட்டு சாப்பிட்லாம். நமக்கு எந்த சுவை பிடிக்குமோ அதை போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் வெறுமனே வேண்டாம்னு சொல்லி வெறுமனே சும்மாவே முட்டை மாதிரி எடுத்து சாப்பிடுங்க, அதுவுமே ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 2 விதமாக பண்ணலான் இருக்கேன். 2 கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு கிண்ணத்தில் போட்டிருக்கிறதுல ஒரு சும்மா லைட்டாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு சில்லித்தூள் தான் போடுறேன். நீங்கள் சில்லித்தூளுக்கு பதிலாக பெப்பர் தூள் கூட போட்டுக்கலாம், அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் நம்ம கொஞ்சம் சுகர் சேர்த்துடலாம். பாருங்கள், 2 விதமான சூப்பரான ஒரு டிஷ் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.